சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லாரின் பிறப்பிடமே எங்கள் தந்தையே, இதோ பிள்ளைகளின் விடுதலையில் உரிமையோடும் இடமன்றாடி கேட்கின்றோம். உம் ஆட்சிமையின் மதத்திற்கு ஏற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனதை நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும். அருளே அதன் அடிப்படையாக அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்தருளும். அறிவு கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையும் ஒளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகன் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நவநாள் ஜெபம் அனைவருக்கும் வழங்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மறந்த இயேசுவே, ஓ வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசு திருதியமே, நீரின் சரணமென்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரை எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரை எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரை எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உன் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாவிடனும் மனமுடிந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒரு போதும் பின்வாங்காமல் என்றும் திட்டத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு கொண்டாடுகின்றோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் திருதியமே, நாங்கள் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருபலி வழியாக பிதாவோடும் தாவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா. உம்மை ஏற்றுவோம் இறைவா. உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா. உம்மை
மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிக பிரியமான என் அன்பு உறவுகளே, இந்த திருப்பலியிலே நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வையும் திருஇறுதி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறைவன் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்விலே நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அவரே நடத்தி தர வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி கருத்துக்கள்: புருஷோத்தமம் லலிதா குடும்பம், ஜாக்லின் குடும்பம், சூசைராஜ் எலிசபெத் குடும்பம் நன்றி திருப்பலி ஆரம்பித்து கொடுக்கின்றனர். மேலும் செல்லம் சூசைராஜ், சத்யநாதன், பிலோமினா ரூபன் 10ஆம் ஆண்டு நினைவு, ஜான் போஸ்கோ இறைவன் இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அருள வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்று தாயாம் திருச்சபை புனித தொன்போஸ்கோ அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. புனித தொன்போஸ்கோ இத்தாலியிலே இளைஞர்கள் தவறான வழியிலே செல்கின்ற இளைஞர்களை ஒன்று கூட்டி அவர்களை வழிநடத்தி நல்ல ஒரு பாதையிலே ஆண்டவர் இயேசுவின் அன்பிலே வளர செய்த ஒரு பெரும்புனிதர். உலகமெங்கும் சலேசிய சபையை சேர்ந்த குருக்கள் தொன்போஸ்கோ அவர்கள் நிறுவிய இந்த குருக்கள் பல்வேறு இளைஞர்களுக்கான பணிகளை செய்து வருகிறார்கள். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், நாமும் கூட நிறைய பேர் மலேசிய பணிகளை படித்திருப்போம். மலேசிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நாம் கற்றிருப்போம். நம்முடைய வாழ்விலே இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய அருளையும் வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே தூய மறைநீர்களை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனுடைய மன்னிப்பு இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, முன்னைய நாள்களில் நிறைவு கூறுங்கள். நீங்கள் ஓய்வு பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகளை பறிமுதல் செய்யப்பட்ட போது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகளை உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கழுவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறைய காலம் இருக்கின்றது. வர இருக்கின்றவர் வந்துவிடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வோர் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக் கொள்வோர் ஆவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்புவோர் நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவர் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். வல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையின் கதிரொளி போலவும் உன் நாணயத்தின் நண்பகல் போலவும் அவர் விலக செய்வார். வல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளில் ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். வல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். வல்லவி. ஆண்டவரிடமிருந்து மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 26 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித டொன் போஸ்கோவினுடைய நினைவை கொண்டாடும் நாம் அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு. அவர் டொமினிக் சாவியர் புனிதராவதற்கு டொன் போஸ்கோ தான் காரணம். டொமினிக் சாவியோ விளையாடி கொண்டிருந்தாராம். டொன் போஸ்கோ சென்று அவரிடம் கேட்டாராம், நீங்கள் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு உலகம் அழியுது, என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன சொன்னாரா? தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். டொன் போஸ்கோ அந்த குழந்தையை பாராட்டினார். ஏனென்றால் நன்றாக வளரக்கூடிய பிள்ளைகள், நல்ல விதைகள் நன்றாக பலன் தரும். நம்ம விதைகளை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். பேரபிள் ஆஃப் த சோவர், அதாவது விதைப்பவர் ஓமை. இன்று ஆண்டவர் விதைக்கின்றார், அது தானாகவே தளிர்விட்டு வளர்கிறது, அதை ஆண்டவர் அறுவடை செய்ய செல்கின்றார் என்று இன்னொரு ஓமை ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவரால் விதைக்கப்படுகிறது. நாம் எல்லோருமே கடவுளுடைய விதைகள். எவ்வாறு ஆண்டவர் இயேசு வார்த்தை மனுவுருவாக மண்ணில் விதைக்கப்பட்டாரோ அதே போன்று நாம் எல்லோருமே விதைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். விதைப்பவர் யார்? கடவுள், விண்ணக தந்தை, இல்லைங்களா? அந்த விதை எவ்வாறு முளைத்திட வேண்டும்? நல்ல நிழல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும், இல்லைங்களா? நல்ல நிழல் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். கடுகு விதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? கடுகு நம்ம ஊரில் கடுகு செடி சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் இஸ்ராயல் நாட்டுக்கு போனீங்கன்னா கடுகு அது ஒரு மரம் மாதிரி டிஃப்ரெண்ட் மஸ்டர்ட் சீட் ட்ரீஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது. அதாவது செடியிலையும் கடுகு இருக்குது, மரமும் கடுகு இருக்குது. கடுகு மரமாக வளரக்கூடிய, பெரிய மரமாக வளரக்கூடிய ஒன்று இருக்கிறது வகை. நம்ம எப்படி மாங்காய் சின்ன மரமும் இருக்குது, பெரிய மரம் இருக்குது, இல்லைங்களா? எனவே இந்த கடுகு விதையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். சிறிய கடுகு விதை அது விதைக்கப்படுகிறது. அது விதைத்தது, அந்த விதை என்னாவது வேர் விட்டு செடியாக வளர்ந்து அது பூ காயாக மாறி அது என்னது? ஒரு விதையாக நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லைங்களா? கடுகு கடுகு பற்றி நிறைய மெடிசினல் விஷயம் இருக்குது. கடுகு நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லைங்களா? குழம்புல தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் கடுகு. பாருங்கள், இந்த கடுகுக்கே இந்த அளவுக்கு கடவுள்
ஒரு நல்ல ஒரு பண்பை வல்லமை கொடுத்திருக்கிறார் என்றால், மனிதர்களாகிய நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகிலே எத்தகைய நல்ல பண்புகளை ஆண்டவனுடைய வாழ்விலே நமக்கு கொடுத்திருப்பார். அதையா நம்ம பின்பற்ற மாட்டோம், அதையா பலனை நம்ம தர மாட்டோம். ஏனென்றால் நம்ம என்ன செய்யறோம்? சாத்தான் நம்ம விதை, ஆண்டவர் விதைத்தது விதை வளர்விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்விலே பல்வேறு தீய இதை போட்டுடுறான். உரம் நம்ம என்ன செய்வோம்? நல்ல விதை வளர்றது. இப்போ இருக்கிற பெஸ்டிசைட் விட்டுருங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்? எல்லாமே நேச்சுரல் இல்லைங்களா? எருவு போடுவோம் இல்லைங்களா? ஃபெர்டிலைசர் நேச்சுரலாக என்ன பண்ணுவோம்? மாட்டுடைய சாணம் இல்லைங்களா? அதை இல்லை அல்லது இந்த பழைய தழைகள் இலைகள் எல்லாம் சேர்த்து வச்சு அதை நம்ம எருவாக்கி அதை ஃபெர்டிலைசராக போடுவோம். அப்போ நன்றாக வளர்கிறது. இப்போ அது என்னாவது? பெஸ்டிசைட் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்றது எப்படி வருது நமக்கே தெரியல. அதுபோல தான் நம்ம நன்றாக வளர்ந்த இந்த விதைகள்லாம் இப்போ எப்படி எல்லாம் அந்த உலகத்தில் மாடர்ன் கெமிக்கல்ஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையே கெடுத்து விட்டுறாங்க இல்லைங்களா? இந்த விதை கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை வளரும். எப்படி வளருது? எல்லாம் வேக வேகமாக வளர்றாங்க. ஆனால் உண்மையாகவே அவர்கள் பலன் தருகிறார்களா என்று கேட்டாங்க. சுயநலம் அதிகமாகிவிட்டது, அதிக ஆசை பேராசை பெருகிவிட்டது. மாளிகைகள் இருந்தாலும் மனிதனுடைய உள்ளமானது குறுகிய எண்ணம் கொண்டவர்களாக, சிறிய எண்ணம் கொண்டவர்களாக, தன்னலம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். கடவுள் அதை மாற்ற நமக்கு அழைக்கிறார். நாம் கடுகிறதை போல வளர்ந்து பறவைகள் வந்து அதில் கூடு கட்டி நிழல் கொடுக்கின்ற அந்த இடங்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்வானது பிறருக்கு நிழல் கொடுக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகிலே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கிற எல்லா மக்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கடவுள் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை நாம் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அந்த பண்புகளை உள்வாங்கி எவ்வாறு விதை நன்றாக வளர்ந்து பலன் தருகிறதோ, கதிர்விட்டு அந்த கதிர் முழுவதுமாக காணியில் நிறைந்து காணப்படுகிறது. அதுபோன்று நாம் வாழ்வில் இறைவனுடைய பண்புகளால் அலங்கரிப்போம். நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய அந்த பண்புகளை நாம் உலகிலே வெளிப்படுத்தி அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து உண்மையாகவே இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். அதற்காக இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்து போது அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். நம்முடைய பதிலுரை: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும், இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும், விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிதருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும், திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவிகளாக மாற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல பரம தந்தையே, பரிசுத்தவரே, நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் முது திரு சந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவினர்களான நாங்கள் சோதனைகளால் அலைகழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இருதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். முது பேரன்பினால் எங்களை மன்னித்தும் திரும்ப நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் இருந்தரத்தில் அவர் அன்பில் மலரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் மலரவே அளித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய இவரி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு ஆவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் ஜோசப் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியராக சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரும் இந்த திருவையன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் நினைவு கூறும் புனித தொன் போஸ்கோ ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள ஜெபத்தை அன்போடு துணிவோடு சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் வாழுமாறு நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து உலகின் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நம்மிலே அன்பை விதைத்து அந்த அன்பின் அறுவடையை எதிர்பார்க்கின்ற தெய்வம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பெறுகின்றோர். ஆண்டவரே, நீர் எழுதல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், எந்நாளும் எந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், எந்நாளும் எந்நாளும் இயேசுதான், என் முன்னும் God.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையால் எங்களை புனித அன்புதியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடமென்றும் இருக்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளுக்கான ஜெபம். ஆண்டவரே, உடைநாள் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படி கொடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்னுமே உந்தன் ஆவியும் அருளும் சேர்ந்து வந்தார். எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனே